லண்டனில் இயங்கி வரும் திருவள்ளுவர் தமிழ் பள்ளியில் பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி குழுவின் தலைவரான லீ ஸ்காட் மற்றும் அவரது குழுவினர் வருகை புரிந்தனர். தமிழ் மொழியின் சிறப்பு மற்றும் தமிழர்களின் பண்பாடு ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கும் வகையில் லண்டனில் நீண்ட ஆண்டுகளாக திருவள்ளுவர் தமிழ் பள்ளி இயங்கி வருகிறது. பள்ளியின் செயல்பாடு குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி குழுவின் தலைவருமான லீ ஸ்காட் பள்ளிக்கு வருகை புரிந்திருந்தார். அப்போது லீ ஸ்காட் மற்றும் கவுன்சிலர்கள் ரூத் கிளார்க், வெனசா கோல் ஆகியோருக்கு தமிழர் முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. It's a very, very difficult language to learn. I am trying, and I know how difficult it is to learn. But the way the children are learning it is a joy. And my congratulations to the school and the community for having such a wonderful facility. And I have invited the children to come up to Parliament to meet with us. And they will look round, and I'm sure we'll have a good time. But it is first class. தமிழ் பள்ளியின் 39 ஆண்டு கால தொடர்பணிக்கு பாராட்டு தெரிவித்த லீ ஸ்காட் மாணவர்களோடு கலந்துரையாடினார். பின்னர் பள்ளிக்கு வருகை தந்த அனைவருக்கும் தமிழின் அரிய கொடையான உலக பொதுமறையாம் திருக்குறள் புத்தகம் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. லண்டனில் தமிழர்கள் நடத்தும் திருவள்ளுவர் தமிழ் பள்ளிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழர்களுக்கான பாராளுமன்ற அனைத்து கட்சி குழு தலைவர் திரு லீ ஸ்காட் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மாணவர்களுடன் கலந்துரையாடி மற்றும் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடி தமிழ் மொழியின் சிறப்பு மற்றும் தமிழர் பண்பாடு ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொண்டார்கள். இந்த சந்திப்பு தமிழ் மொழியின் மேல் தனக்கு ஈர்ப்பு ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார்கள். புதிய தலைமுறை செய்திகளுக்காக லண்டனிலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவநேசனுடன் ஹரிஷ்.